வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். ஸோ எல்லாருமே சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் சிறப்பா இருக்கேன். ஸோ நம்ம டெய்லி யாரை பத்தியாவது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ கூட நான் இளையராஜா அவர்களை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். நீங்க இன்னும் அதை கேட்கலனா உடனே போய் கேட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த வரிசையில இன்னைக்கு இன்னொருத்தரை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கவிஞர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், நடிகரும் கூட. இத்தனை ரோலை மாசா பிளே பண்ணிருக்காரு. அவரோட பாடல் வரிகள் எல்லாம் கேட்டா ஐயோ அப்படி இருக்கும். மனுஷன் என்னமா யோசிச்சிருப்பாரு. வேற லெவல் கிரியேட்டிவிட்டியா இருக்கும். தமிழ் சினிமாக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்தியாலேயே ஒரு முக்கியமான லிரிசிஸ்ட், the one and only கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். அவரோட பாடல்களை உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா அதுல யூஸ் பண்ணிருக்கிற வரிகள்லாம் நம்மள அப்படியே மெய் சிலிர்க்க வைக்கும். அந்த அளவுக்கு ரசிச்சு எழுதியிருப்பாரு. நம்மளே மெய் மறந்து கேட்போம்னா பாத்துக்கோங்களேன். கண்ணதாசன் அவர்கள் ஜூன் 24, 1927 பிறந்தாரு. இவரை கவியரசுன்னு சொல்லியும் கூப்பிடுவாங்களாம். இவரு இதுவரை 5000 பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, 6000 கவிதை எழுதியிருக்காரு, 232 புக்ஸ் எழுதியிருக்காரு. வேற லெவல்ல. சுப்பிரமணிய பாரதியாருக்கு அடுத்து கண்ணதாசன் அவர்களை தான் நவீன தமிழ் கவிஞர் அப்படின்னு அழைச்சாங்களாம். 1980 அவரோட நாவல் சேரமான் காதலிக்காக சாகித்ய அகாடமி அவார்டு வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம 1969 தன்னோட பாடல் வரிகளுக்காக நேஷனல் அவார்டு வாங்கின முதல் கவிஞரும் நம்ம கண்ணதாசன் அவர்களுக்கு தான் அப்படின்ற பெருமை அவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அவார்டை குழந்தைக்காக அப்படின்ற படத்துக்காக வாங்கினாரு. இன்னும் கண்ணதாசன் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வாங்க. நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில விஷயத்த பார்க்கலாம். எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களோட இயக்கத்துல சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்ரி இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் கை கொடுத்த தெய்வம். இந்த படம் 1964 வெளியாச்சு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல, TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடின பாடல் தான் 1000ல் ஒருத்தி அம்மா. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கலாம். ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. பாலிலும் வெண்மை, பனியிலும் மென்மை, பாலிலும் வெண்மை, பனியிலும் மென்மை, பச்சை இளங்கிழிமொழி நீ சொல்வது உண்மை. பாதிகள் நெஞ்சம் உரைத்திடும் வஞ்சம், உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும். தேன் என்ற சொல் என்றும் தேனாகுமோ, தீ
என்று சொன்னாலும் தீயாகுமோ? ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும், பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும், பெண் மனது என்னவென்று புரியவில்லையோ? கண்ணென்ன கண்ணோ, நெஞ்சென்ன நெஞ்சோ, களங்கம் சொல்பவர்க்கு உள்ளமில்லையோ? ஆதாரம் ஊரென்று ஊர் சொல்லலாம், ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன். ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு சில பெருமையும் உண்டு. அது என்னன்னா, காதல் பாட்டுனாலும் கண்ணதாசன் அவர்கள் தான், சந்தோஷ பாட்டுனாலும் கண்ணதாசன் அவர்கள் தான், கொண்டாட்டம் பாட்டுனாலும் கண்ணதாசன் அவர்கள் தான், தத்துவ பாடல்னாலும் கண்ணதாசன் அவர்கள் தான், சமூக பாடல்னாலும் கண்ணதாசன் அவர்கள் தான், சோக பாடல்னாலும் கண்ணதாசன் அவர்கள் தான். எல்லா எமோஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. இவரு எழுத்தாளர், நாவலாசிரியர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், கவிஞர், நடிகர், இந்த மாதிரி பல ரோலை பிளே பண்ணியிருப்பாரு. தமிழ் சினிமாவோட கிரேட்டஸ்ட் கவிஞர்னா அது கண்ணதாசன் அவர்கள் தான். ஃபர்ஸ்ட் அவர் பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுத வரலையா, படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் இதைத்தான் எழுத வந்தாராம். ஆனா வந்த பிளேஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணனால அவரோட கெரியரே மாறிடுச்சு. அவரோட எழுத்து, பேச்சு, சிந்தனை எல்லாத்தையும் பாக்குறப்போ ஏதோ யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காருன்னு நினைப்போம். ஆனா அவரு 8th ஸ்டாண்டர்ட் கூட கம்ப்ளீட் பண்ணலன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அவரு ஸ்கூல்ல கத்துக்கிட்டு வளர்ந்ததை விட படிச்ச இலக்கியங்கள், பார்த்து பேசின மனிதர்கள், ஏற்பட்ட அனுபவங்கள் தான் அவரை இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கவிஞரா, எழுத்தாளரா, பாடலாசிரியரா, ஒரு நல்ல மேடை பேச்சாளரா மாத்திருக்கு. இவங்க அப்பா அம்மா வச்ச நேமு முத்தையா, ஆனா இவரு தனக்கு வச்சுக்கிட்ட பேரு கண்ணதாசன். அந்த பேரு தான் இன்னைக்கு வரைக்கும் கடல்ல போட்ட நங்கூர மாதிரி மக்களுக்கு மத்தியில இன்னமும் நிலைச்சு நிக்குது. இவருக்கு ஒரு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்னன்னா மெஜிஷியன் ஆஃப் வேர்ட்ஸ். ஏன்னா அவர் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் அப்படி இருக்கும். அவர் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எப்பவுமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி பல அர்த்தம் இருக்கும். அத நீங்க அவரோட பாடல்களை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும். அந்த அளவுக்கு அவருக்கு தமிழ் மேல பற்று அதிகம். இதுல ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, அவரோட ஒர்க்கிங் டைமே ரொம்ப கம்மி தானா. மார்னிங் 1 hour ஒர்க் பண்ணுவாராம், ஈவினிங் 1.5 hours ஒர்க் பண்ணுவாராம். பட் அதுக்குள்ள அவர் நிறைய பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதிடுவாரு. அந்த அளவுக்கு ஸ்பீடாவும் எழுதி முடிப்பாராம். சோ அந்த அளவுக்கு டெடிகேஷனோட ஒர்க் பண்ணிருக்காருன்னே சொல்லலாம். கவிஞர், பாடலாசிரியர் தாண்டி இவர் ஒரு நல்ல மனுஷன். யாரு உதவின்னு கேட்டாலும் இவரு செய்யாம இருக்க மாட்டாராம். இப்போ ஒரு செலிபிரிட்டினா தன்னோட பர்சனல் லைஃப்ல நடக்கிறத பெருசா சோசியல் மீடியால காமிச்சுக்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியக்கூடாது, எல்லாத்தையுமே பிரைவேட்டா சீக்கிரட்டா செஞ்சுப்பாங்க இல்லையா? எதையுமே வெளி காமிச்சுக்காம செய்வாங்க. ஆனா நம்ம கண்ணதாசன் அவர்கள்ட்ட மட்டும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அது என்னன்னா, தன்னோட பர்சனல் லைஃப்ல எது நடந்தாலும் அதை மக்கள் மத்தியில காமிச்சிருவாராம். அதை ஒரு பாட்டு மூலமாவோ இல்ல ஏதாவது ஒரு பேச்சு மூலமாவோ மக்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்களாம். இன்க்ளூடிங் அவருக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்கு. அதுல இருந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி, அதர் ஆக்டிவிட்டிஸ், பப்ளிக்ல செய்யற சமூக சேவை, இது எல்லாத்தையுமே தெரியப்படுத்திடுவாராம். சரி, அப்படி என்ன அவரோட பர்சனல் லைஃப்ல நடந்தது
நடந்த சில விஷயத்த பாட்டு மூலமா தெரியப்படுத்தினாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். பி ராஜேந்திர பிரசாத் அவர்களோட இயக்கத்துல சிவாஜி கணேசன், சௌகர் ஜானகி மற்றும் மஞ்சுளா இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் எங்கள் தங்கராஜா. இந்த படம் 1973 வெளியாச்சு. KV மகாதேவன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல TM சௌந்தரராஜன் மற்றும் சுஷிலாமா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் இரவுக்கும் பகலுக்கும். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி பாதியாய் இருவர் மாறி பழகும் வித்தையே பள்ளியில் இன்பம், காலை என்பதே துன்பம் இனிமேல் மாலை ஒன்று தான் இன்பம், காலை என்பதே துன்பம் இனிமேல் மாலை ஒன்று தான் இன்பம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம், அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம். காலை நேரத்தில் காயங்கள் பார்த்து கழிப்பதென்பது கவிதையின் விளக்கம், கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காணப்போவது மஞ்சம், கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காணப்போவது மஞ்சம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க RJ தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன்.
கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங் விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. என்னன்னா, தன்னோட லைஃப்ல ஏதாவது நடந்தா அதை அப்படியே பாட்டா எழுதிடுவாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுல ஒரு சில விஷயம்தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க மோஸ்ட்லி எம்ஜிஆர் அவர்களோட தான் படம் பண்ணுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சிவாஜி கணேசன் அவர்களோட படம் பண்ண சான்ஸ் கிடைச்சிச்சு. அதே படத்துல நம்ம கண்ணதாசன் அவர்களுக்கும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைச்சிச்சான். ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க அப்படின்றத சொல்ற விதமா கலாட்டா கல்யாணம் படத்துல அமைஞ்ச பாட்டு தான் நல்ல இடம் நீ வந்த இடம். அதே மாதிரி பர்சனல் லைஃப்ல தன்னோட சொந்த அண்ணாட்டையே கண்ணதாசன் அவர்கள் உதவி கேட்டிருப்பாராம். அதுக்கு அவங்க அண்ணா உதவி பண்ணலையா. ஸோ அதை சொல்ற விதமா அமைஞ்ச படம் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் பழனி படத்துல நடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த படத்துக்குள்ள ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஸ்டார்டிங்ல அறிஞர் அண்ணா அவர்களோட கட்சியில இருந்த கண்ணதாசன் அவர்கள் அதுக்கப்புறம் பிரிஞ்சு போய் வேற கட்சியில ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்த காலத்துல கேன்சர் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாரு. கண்ணதாசன் அவர்களால வேற கட்சியில இருந்தனால அவங்களால டைரக்டா அண்ணா அவர்களை நலம் விசாரிக்க முடியல. ஸோ அப்போதான் தில்லானா மோகனம்பாள் படத்துக்காக பாட்டு எழுதுற சான்ஸ் நம்ம கண்ணதாசன் அவர்களுக்கு கிடைச்சிச்சான். அறிஞர் அண்ணாவை நலம் விசாரிக்கிற விதமா எழுதின பாட்டு தான் நலம்தானா நலம்தானா. அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா சிஎம் ஆனனாலதான் எல்லாருடைய கண்ணு பட்டு உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்றதையும் அதே பாட்டுல எப்படி சொல்லியிருப்பாருன்னா, கண் பட்டதால் உந்தன் மேனியிலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காமராஜர் அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் நெருங்கிய நண்பர்களாம். ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவர்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் காமராஜர் அவர்களோட சேர முடியலையா. எப்படியாவது சேரணுமே, தன்னோட நண்பன்கிட்ட பேசணுமே அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமராஜர் அவர்களுடைய அம்மா பேரு சிவகாமி. ஸோ அவங்க அம்மாவோட பேரை வச்சு இவர் ஒரு பாட்டை எழுதியிருப்பாரு. என்னன்னா, அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் தேதி பார்க்க சொல்லடி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. இதே மாதிரி கண்ணதாசன் அவர்களுக்கும் MS விஸ்வநாதன் அவர்களுக்கும் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பி மாதவன் அவர்களோட இயக்கத்துல சிவாஜி கணேசன் மற்றும் மஞ்சுளா இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் மன்னவன் வந்தானடி. இந்த படம் 1975 வெளியாச்சு. MS விஸ்வநாதன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல TM சௌந்தரராஜன் மற்றும் சுஷிலா அம்மா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் காதல் ராஜ்யம் எனது. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். கண்ணான கண்மணி வனப்பு, கல்யாண பந்தலின் அமைப்பு, தேவதேவியின் திருமேனி, மஞ்சள் கொண்டாடும் மாணிக்க சிவப்பு. கண்ணா
வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங் விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? கண்ணதாசன் அவர்களுக்கும் MS விஸ்வநாதன் அவர்களுக்கும் இடையே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருமே ஒரே டேட்ல தான் பிறந்திருக்காங்க. முன்னாடியே பார்த்த மாதிரி ஜூலை 24 தான் ரெண்டு பேருமே பிறந்திருக்காங்க. ஆனா கண்ணதாசன் அவர்கள் 1927 பிறந்திருக்காங்க. ஒரு வருஷம் கழிச்சு MS விஸ்வநாதன் அவர்கள் 1928 பிறந்திருக்காங்க. ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் தான். கண்ணதாசன் அவர்கள் வரிகள் எழுத, MS விஸ்வநாதன் அவர்கள் அதுக்கு இசை அமைக்க, அதை கேட்கறதே வேற லெவல் ஃபீல்ல இருக்கும். இவங்க ரெண்டு பேரோட காம்போல நிறைய பாட்டு வந்திருக்கு. எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்குமா. ஸோ இப்போ அவங்களுக்குள்ள நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்ப்போமா? எப்பவுமே ஒரு பாட்டோட ஷூட்டிங் அப்போ ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் அந்த படத்தோட சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் லிரிசிஸ்ட் எல்லாருமே பாட்டோட வரிகளை எழுதுவாங்களாம். ஸோ அன்னைக்குன்னு பார்த்து நம்ம MS விஸ்வநாதன் அவர்கள் வராம வீட்லயே தூங்கிட்டாங்களாம். ஸோ டைரக்டர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்ணதாசன் அவர்கள்ட்ட போய் நீங்க ஃபர்ஸ்ட் பாட்டு எழுதுங்க, அதுக்கப்புறம் MS விஸ்வநாதன் அவர்களை டியூன் போட சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அதுல டென்ஷனான நம்ம கண்ணதாசன் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, MS விஸ்வநாதன் அவர்கள் மேல கோபப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, 1963 வெளிவந்த படம் தான் பெரிய இடத்து பெண். ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு பாட்டு எழுதினார். என்னன்னா, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு கம்போசிங்ல இருக்கும் பொழுது MS விஸ்வநாதன் அவர்கள் ஸ்டுடியோல நம்ம கண்ணதாசன் அவர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் கண்ணதாசன் அவர்கள் வரலையா. ஸோ MS விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னா, நான் வந்து அடுத்த படம் ஷூட்டிங்க்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப போனாராம். ஆனா அந்த இடத்துல டைரக்டர், இல்ல நீங்க இந்த பாட்டை முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம். MS விஸ்வநாதன் அவர்கள் அந்த இடத்துல கண்ணதாசன் அவர்களை, இந்த குடிகார பயலுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி திட்டிருப்பாராம். ஸோ திட்டிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவர்கள் லேட்டா ஸ்டுடியோக்கு வந்தாங்களாம். ஸோ MS விஸ்வநாதன் அவர்கள் இவரை திட்டினதை அங்குள்ள பர்சன்ஸ் எல்லாருமே கண்ணதாசன் அவர்கள்ட்ட சொல்ல, கண்ணதாசன் அவர்கள் இதே சிச்சுவேஷனையே விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒரு கேள்வியா கேட்டாராம். என்னன்னா, 1972 வெளியான படம் தான் நெஞ்சில் ஒரு ஆலயம். ஸோ அந்த படத்துல இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஒரு பாட்டை எழுதியிருப்பாரு. அந்த பாட்டை பார்த்துட்டு நம்ம MS விஸ்வநாதன் அவர்கள் செம்ம ஷாக் ஆயிட்டாரா. அப்படி என்ன எழுதினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. சே, என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1960 1970 TMS அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் சேர்ந்து பண்ற எல்லா பாட்டுமே ஹிட்டா இருந்துச்சு. TMS அவர்கள் ஒரு இன்டர்வியூல, நான் பாடுறதுனால தான் எல்லா பாட்டுமே ஹிட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஸோ அதை கேட்ட கண்ணதாசன் அவர்கள் பதிலடி கொடுக்கிற மாதிரி திருவிளையாடல் படத்துக்காக ஒரு பாட்டு எழுதி அதே பாட்டை TMS அவர்களை வச்சே பாட வச்சிருப்பாரு. அது என்ன பாட்டு அப்படின்னா, பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இல்ல? பாருங்களேன், தன்னோட வாழ்க்கையில எது நடந்தாலும் உடனே பாட்டா எழுதிடுறாருல. இந்த மாதிரி எத்தனை கவிஞர் பண்ணுவாரு அப்படின்றது தெரியல. உண்மையிலே வியக்க வைக்கிற விஷயம் தான் இது. சரி, அது ஓகே. கமல்ஹாசன் அவர்கள் நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்காக கண்ணீர் விட்டாரு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா சொல்றேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு வாங்க. KS கோபாலகிருஷ்ணன் அவர்களோட இயக்கத்துல சிவாஜி கணேசன், பத்மினி, வாணிஸ்ரீ இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் குலமா குணமா. இந்த படம் 1971 வெளியாச்சு. KV மகாதேவன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல சுஷிலாமா மற்றும் சவுந்தரராஜன் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் சொர்க்கத்தில் மயங்கும். இந்த அற்புதமான பாடல் அவங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம், பக்கத்தில் அது பக்தியை போல இருக்கும். சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம், பக்கத்தில் அது பக்தியை போல இருக்கும். பெரிய பெரியத்தான் கனவு, அது
கனியத்தான் உறவு. புரிய புரியத்தான் இனிமை, புரிந்து கொள்ளத்தான் இளமை. தெரியத்தான் கனவு, அது கனியத்தான் உறவு. புரிய புரியத்தான் இனிமை, புரிந்து கொள்ளத்தான் இளமை. கண்ணமா தங்க கிண்ணமா கண்ணமா தங்க கிண்ணமா என்னம்மா நாணம் என்னுமா இல்லையே கால்கள் பின்னுமா, இல்லையே கால்கள் இன்னுமா. சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், அங்கு வெட்டத்தில் விளங்கும் விளக்கம். பக்கத்தில் உறங்கும் உறக்கம், அது பக்தி போலவும் இருக்கும். முல்லையோ கொல்லையோ இல்லையோ இடையில்லையோ கரிமன்னனோ, இளக்கண்ணனோ, அள்ளவோ வாரிக்குள்ளவோ சொல்லவோ உரிமை அல்லவோ, சொல்லவோ உரிமை அல்லவோ. சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், அந்த வெட்கத்தில் விளங்கும் விளக்கம், பக்கத்தில் உறங்கும் உறக்கம். அது பக்தி போலவும் இருக்கும். சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம், அங்கு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம். பக்கத்தில் உறங்கும் உறக்கம், அது பக்தியை போலவும் இருக்கும். வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோவில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே தமிழ். கடைசியாக கேட்ட பாடல் உங்கள் எல்லாருக்கும் பிடித்தமான பாடலாக இருக்கும்னு நம்புகிறேன். கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் விஷயம், சுவாரஸ்யமான விஷயம்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்காக ஏன் கண்ணீர் விட்டாரு? அவருக்கு 19 வயசா இருக்கும் போது கமல்ஹாசன் அவர்கள் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருந்தாராம். அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஷூட்டிங்கு போலாமா அப்படின்னு MS விஸ்வநாதன் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது, இல்ல ஷூட்டிங்கை கொஞ்சம் நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கேட்டாராம். உடனே டைரக்டர் சார் கத்த ஆரம்பிச்சிட்டாராம், நான் என்னோட ஷூட்டிங் எல்லாம் நிப்பாட்ட முடியாது, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டப்ப அந்த பாட்டுக்கான லிரிக்ஸ் இன்னும் ரெடி ஆகல. காரணம், கண்ணதாசன் அவர்கள் கீழே ஷூட்டிங் நடக்குதுன்னா மாடியிலேயே தூங்கிட்டாரு, ஸோ லிரிக்ஸ் இன்னும் ரெடி ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். ஸோ டேரக்டர் சாரு செம காண்டாகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் 1 hour கழிச்சு அவர் எந்திரிச்சிட்டாரான்னு பாருங்கயா, எதையாவது எழுதி தர சொல்லுங்கயா, எனக்கு என் வேலை முக்கியம் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சாரு கத்துனாராம். இது எல்லாத்தையுமே நம்ம கண்ணதாசன் அவர்கள் கேட்டுட்டு தான் இருந்தாராம். ஏன்னா அவர் அறத்தூக்கத்துல தான் இருந்திருக்காரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி அவர் பாட்டு எழுதிட்டாரா, நீங்க போய் செக் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல டைரக்டர் சார் சொன்னாராம், என்னத்தை எழுதிருக்க போறாரு, தூக்கத்துல எழுதின பாட்டு எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு ஏளனமா பேசினாராம். கடைசியில போய் அந்த பாட்டை செக் பண்ணப்ப அவ்வளோ அற்புதமா இருந்துச்சாம். எங்கே பார்த்தாலும் கவிதையா இருந்துச்சாம். கிட்டத்தட்ட 7 செட்டு எழுதியிருந்தாரு. இதுல கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு அப்ப 19 வயசு. அப்ப அந்த பாட்டை நான் வாசிக்கும் போது அழுதேன். இப்ப அந்த பாட்டை நினைச்சு பார்க்கும் போது கூட எனக்கு அழுக வருது. அந்த அளவுக்கு கண்ணதாசன் அவர்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் டக்கு டக்குன்னு பாட்டை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம கமல்ஹாசன் அவர்கள் கண்ணதாசன் அவர்களை புகழ்ந்திருக்காரு. நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பத்தி பேசுறது தெரியுமா? கண்ணதாசன் அவரோட கடைசி பாட்டுக்கு நம்ம இசைஞானி அவர்கள் தான் இசையமைச்சிருப்பாரு. ஒரு ஷோல நம்ம இசைஞானி என்ன சொன்னாருன்னா,
கவிஞர் மாதிரி இந்த உலகத்துல எந்த கவிஞனும் இல்ல அப்படின்னு இசைஞானி பாராட்டியிருப்பாரு. எல்லா கவிஞரும் கவிதை தான் எழுதுவாங்க, ஆனா கண்ணதாசன் அண்ணா மட்டும்தான் போடுற மெட்டுக்கு கவிதை எழுதுவாங்க. அந்த அளவுக்கு திறமையான ஒரு நபரு. அவர் எப்பவுமே ஸ்டூடியோக்கு டைம்க்கு வர மாட்டாரு. 7க்கு வாங்கினா 10க்கு தான் வருவாரு. வந்து சிச்சுவேஷன் என்னன்னு கேட்பாரு, சிகரெட் பிடிப்பாரு, அப்புறம் துப்புவாரு. அவர் சிச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்ல உண்மையிலேயே துப்புறாரா அப்படின்னு தெரியல அப்படின்னு இளையராஜா அவர்கள் காமெடியா பேசியிருப்பாங்க. டியூன் கம்போஸ் பண்ணிட்டியா அப்படின்னு இளையராஜா அவர்கள்ட்ட கேட்பாரா. கம்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சரி வாட்சி காட்டு அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் கேட்பாரா. இவரும் வாட்சி காட்டுவாரா. உடனே அவர் யோசிக்காம டக்குன்னு லிரிக்ஸ் சொல்லுவாரா. இளையராஜா அவர்களுக்கு இந்த வேர்டு எப்படி மேட்ச் ஆகும், இந்த டோனுக்கும் வேர்டுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு யோசிப்பாரா. அப்புறம் இளையராஜா அவர்களே பாடி பார்த்தா எக்ஸாக்டா மேட்ச் ஆகுமா. ஸோ இளையராஜா அவர்களுக்கு செம்ம ஷாக்கு. அதே மாதிரி செகண்ட் லைனையும் கேட்பாங்களாம். இளையராஜா அவர்கள் வாசிச்சு காட்ட கொஞ்சம் கூட யோசிக்காம லைன் சொல்லுவாராம். அதுவும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுமா. இப்படி அமைஞ்ச பாட்டு தான் 1000 மலர்களே மலருங்கள். பாட்டை எழுதுறதுக்கு அவர் யோசிச்சு நான் பார்த்ததே இல்லை. டக்கு டக்குன்னு சொல்லுவாரு. நான் எப்படி டக்கு டக்குன்னு மியூசிக் கம்போஸ் பண்ணுவேனோ அவரும் அவ்வளோ ஈஸியாக பாட்டு எழுதுவாரு. இன்ஸ்டண்ட்டாக பாட்டு எழுதுகிற ஒரே கவிஞர்னா அது கண்ணதாசன் அவர்களா மட்டும்தான் இருக்க முடியும். வேற யாரும் இப்படி எழுதி நான் பார்த்ததே இல்லை, என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் நம்ம கண்ணதாசன் அவர்களை புகழ்ந்திருப்பாரு. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதிய கடைசி பாட்டுக்கு இசையமைச்சது நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். இந்த பெருமை என்னைக்குமே நம்ம இளையராஜா அவர்களுக்கு இருக்கும். அது என்ன பாட்டுனா 3ஆம் பிறை படத்துல அமைஞ்ச எல்லாரோட ஃபேவரட் சாங்கான கண்ணே கலைமானே தான் கண்ணதாசன் அவர்களுடைய கடைசி பாடல். ஸோ இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். டி.ஆர். ரமணா அவர்களோட இயக்கத்துல எம்ஜிஆர், சரோஜா தேவி மற்றும் காஞ்சனா இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் பறக்கும் பாவை. இந்த படம் 1966 வெளிவந்துச்சு. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் சுஷிலாமா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் கல்யாண நாள் பார்க்க. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. கண்ணாடி பார்த்தபடி கதை படிப்போமா, பொன்னான வண்ணங்களில் படம் வரைவோமா.
கண்ணாடி பார்த்தபடி கதை படுப்போமா பொன்னான வண்ணங்களில் படம் வரைவோமா நடந்ததை நினைத்தபடி ரசித்திருப்போமா நாளை இன்னும் அதிகம் என்று பிரிந்திருப்போமா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா பட்டு வானத்திலே வலம் வருவோமா அங்கும் ஒரு ராஜாங்கம் அமைத்திருப்போமா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன் அண்ட் ஹோப் இந்த ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற யாரோடத பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த ஷோவை கேட்கறது மட்டும் இல்லாம ஒரு லைக்கை போடுங்க, கமெண்ட்டை போடுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தட் ஸ்டே டியூன் சொல்லிட்டு டாடா பாபாய் டேக் கேர் அண்ட் see you சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ்.